ஹலோ, டேய் தம்பி, நேரம் ஆகுதுடா, வாடா போவோம், ஜெயிலுக்கு போனடா, போடா. சென்னை பிரபல திருடன் தப்பி ஓட்டம், போலீசார் வலைவீச்சு. போலீஸ்காரன்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள படாத பாடு இருக்கு. 3 மாசத்துக்கு முன்னாடி தான் அந்த கல்லானை பிடிச்சோம், அதுக்கடையில் அவன் தப்பிச்சு ஓட்டிட்டானே. யாராவது பாத்தீங்களா அந்த கல்லானை? பாத்தீங்களா? என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. சரி, நம்ம ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிப்போம். பவாலு ரா, பவாலு வேற இந்த நேரம் ஃபோன் எடுக்க மாட்டானே. பவாலு, ஹலோ. நான் தான்டா. என்னடா? நான் தான்டா அண்ணன் பேசுறேன். யாரா நீ? அண்ணன் பேசுறேன்டா பவாலு. யாரடா சொல்றா? அண்ணன் பவால்ரா, அண்ணன் நான் போலீஸ்ல இருந்து தப்பிச்சிட்டேன்டா. ஓ பவாலா? ஜெயில இருந்து தப்பிச்சிட்டேன். ஓ ஜெயில போன் எல்லாம் தாராங்களாடா? அதெல்லாம் ரொம்ப நேரம் பேச முடியாது. நீ சீக்கிரம் நம்ம ஸ்பாட்டுக்கு ஓடியாந்துருனா. ஏய் பவாலி, இப்போ சாப்பிட்டுட்டு தூங்குற நேரம்டா, இப்பெல்லாம் வர முடியாது. பவாலு பவாலு, ஏய் கரா, எங்கயாவது எனக்கு ஒரு ஐடியா வேணும்டா. சீக்கிரம் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துடுறா, வேகமா வந்துரு. ஏய் சீக்கிரம் வா வா வா, நான் வைக்கிறேன், சீக்கிரம் ஓடியா. பவாலி வேற கூப்பிட்டா. சாரத்துக்கிட்டும் நிக்க மாட்டேன். சூப்பர்மேன், ஏய் பேட்மேன், என்னடா ஜெயில இருந்து? என்னடா என்ன என்னையும் ஜெயிலுக்கு கொண்டு போலான்னு பாக்குறியா? அவங்க என்னையே கண்டுபிடிக்கல, ஒண்ணே அப்புறம் கண்டுபிடிப்பாங்க. அல்ல வேணாம் சொல்றா, நான் ஒளிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு நல்ல இடமா பார்த்து சொல்றா. ஏன்டா நேரமே சொல்லிருக்கலாம்ல. நேத்து தான் ஒரு தொப்பி வாங்கினடா, தொப்பி வச்சா மறைஞ்சிரும்டா. பவாலே, கொலகாண்டில் இருக்கேன்டா, என்ன பிடிச்சாங்கன்னா நொந்துருவாங்க. அதனால எனக்கு ஒரு நல்ல இடமா சொல்லு, ஒளிஞ்சுக்கணும். அப்பலாம் நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? அவனுக்கு வந்து பிடிக்கிறது வரை உங்களோட சொல்ல மாட்டான் போலியா. போதையில இருக்குன்னு தெரியுது, போலீஸ்ல இருந்து தப்பிச்சிட்டேன். என்னடா தப்பி வேற என்கிட்ட மேமல கொலவெறியில இருக்காங்க. என்னடா கொலவெறி? பவால, அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. சரி இங்க பாரு அண்ணே, இப்ப ஒளிஞ்சுக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல இடம் சொல்லு. ஒளிஞ்சுக்கணுமா? ஆமா, பின்னாடி ஒளிஞ்சிருடா. இவனை குத்திட்டு ஜெயிலுக்கு போயிடலாம் போலயே. ஏய் பவாலு, விளையாடாத பவாலு, சொல்லு பவாலு. என்னடா சொல்லணும்? நான் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கணும், ஒரு நல்ல இடமா பார்த்து சொல்லு. அப்படியா? ஆமா. சரி, அந்த பக்கம் அந்த மிஷினரிக்கு ஆள் எடுத்துட்டு இருக்காங்கடா. மிஷினரினா? மிஷினரினா உனக்கு தெரியாதா? என்னது? இந்த அல்லேலூயா சோதரம், இந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டு சுத்துவாங்களே. ஆமா ஆமா, ஆமென் அல்லேலூயா அப்படி சொல்லுவாங்களா? ஆமா ஆமாடா. அதான்டா, நீ அங்க போய் சேர்ந்துட்டேனா உனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும். ஒளிஞ்சுக்க இடம் குறானா, சாகிறதுக்கு இடம் இல்ல. அவன் சோத்திர சொல்லியே சாவடிப்பாயடா. இல்லடா, ஒன்னும் பண்ணாடா. சரி, நல்ல உனக்கு வேண்டி ஒரு பெரிய பிளானோட வந்திருக்கேன். சொல்லு. என்னடா இது பெருசா எடுக்கலாம் போல? போட்டுக்க. டேய், இது அவங்க போட்டு சுத்திட்டு இருந்தே தானே. போடுறா. சரி என்ன சொல்றா? போட்டியா? அவ்வளவுதான். நீ அங்க போயிட்டு உடனே நீ அவங்க கூட வட இந்தியா போயிடலாம். வட இந்தியாவா? ஆமாடா, அங்க போயிட்டேனா 6 மாசம். நீ 3 மாசம் தான் சொன்ன, 6 மாசம் உனக்கு. சரியா? சரி, என்ன பண்ண? அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா எப்படி சொல்லன்னு தெரியுமா? சொல்லு. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் ஆமென். சரியா? அவங்க கேக்குறதுக்கெல்லாம் என்ன சொல்லணும்? அல்லேலூயா ஆமென்
ஆமென். சரியா? சரி சீக்கிரம் போ, டைம் ஆகுது. போ போ. இன்னும் யாரையும் காணலையே. பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். ஹலோ பிரதர், பிரைஸ் லார்ட். பிரதர் பேசலாம். ஆமென் ஆமென் ஒரு பேசலாம். ஆமென் ஆமென். உங்க பேர் என்ன பிரதர்? என் பேர் ஐயோ அவள் சொல்லி தள்ளியே. ஆமென் ஆமென் ஆமென். நீங்க எந்த சர்ச்சில் இருந்து வரீங்க? சச்சா, நான் ஜெயில இருந்துல வரேன். ஆமென் ஆமென் ஆமே. ஆமென். இவர் ரொம்ப நல்லவர் போலி. ஆமாமா, ரொம்ப நல்லவன். நீங்களாம் அந்த மிஷனரி கும்பல் தானே? ஆமா ஆமா ஆமா. ஐயோ சாரி, அது மிஷனரி பிரதர்ஸ் தானே? ஆமா ஆமா. வட இந்தியாக்கு போறது நீங்களும் அதுக்கு வரீங்க? ஆமாமா, நான் எப்போ போறோம்? இப்போ கிளம்பியா? உடனே கிளம்புவோம். உடனே டைம் இல்ல, சுவிசேஷம் சொல்லணும். என்ன டைம் இல்ல, முடியும் அப்புறம் வந்துருவாங்க. சீக்கிரம் ஓடியும். ஃபர்ஸ்ட் பிரதர், உங்க சாட்சி ஏதாவது இருந்தா சொல்லுங்க பிரதர். அதான் பிரதர், ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப குடிகாரனா இருந்தேன். ரொம்ப கஞ்சா பழக்கத்துக்கெல்லாம் அடிமையா இருந்தேன். இப்படி இருக்கும்போது தான் ஏசப்பா என்னை ரசித்தாரு. அதில் தான் நான் ஊழியத்துக்கு வந்தேன். அப்படியா பிரதர்? ஆமாம். உங்கள் சாட்சியை சொல்லுங்க பிரதர். அது சுமார் ஒரு 5 வருஷம் இருக்கும். 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் ஒரு நல்ல ரவுடியாக இருந்தேன். ரவுடினா என்ன சொல்ல, ரோட்டில் யாரா போனாங்கன்னா அவங்க செயினை பறிக்கியது, காசுக்காக என்ன வேணா பண்ணியது, காசுக்காக நிறைய பேர் கொல்லியது, இந்த மாதிரி நிறைய வேலை பண்ணிட்டு இருந்தேன். அப்படி போயிட்டுருக்க நேரம் தான், கொஞ்சம் தூரம் போயிட்டேன். அப்படி போயிட்டுருக்க நேரம் தான் ஒரு பாஸ்டரை பார்த்தேன். அவங்க தான் எனக்கு அடைக்கலம் தந்து இயேசுவை பற்றி சொல்லி, இப்போ நான் இயேசுவை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளோ பிரதர். சரி போமா, டைம் ஆயிட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம ஜெயில் ஊழியத்துக்கு போவோம். ஜெயிலா? நாம ஜெயில் வேணாம். நம்ம ஜெயிலுக்கு போற வழியில கொஞ்சம் பிரதர், காட்டுல வீடெல்லாம் இருக்குல்ல, அங்க போவோம். ஓ, காட்டு ஊழியத்தை சொல்றேன். காட்டு போற வழியில மக்கள் இருக்குவாங்க தானே? நம்ம ஜெயிலுக்கு போற முன்னாடி போற வழியில உள்ளவங்க எல்லாம் சந்திப்போம். ஜெயிலுக்கு போனா மாட்டிப்போம். இல்ல வேணாம் பிரதர். உங்க சாட்சி ஏதாவது உண்டா பிரதர்? ஏன் சாச்சா? நான் ஒருத்தரிடம் சொன்னது ஒத்தடுத்திடுவாங்க. நான் ஒரு டாக்டர். என்ன வேலை பாக்குறீங்க? டாக்டரா? ஆமா, நான் டாக்டரா இருந்தேன். அப்போதான் உங்களை மாதிரி வெள்ளை சட்டை போட்டு ஒருத்தர் வந்தாரு. வந்து ஒரு நீங்க வச்சிருக்க மாதிரி ஒரு சீட்டு கொடுத்து நீங்க ஊழியங்க பண்ணுங்கன்னு சொன்னாரா? நானும் அப்படியே என்ன பண்றேன்னு தெரியாம, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் உண்டு வவ்வால்னு, அவன் தான் சரி ஏசப்பா கண்டி ஊழியம் பண்றான்ட்டு உங்க கூட சேர்த்து விட்டான். அதனாலதான் நான் உங்க கூட ஊழியத்துக்கு வந்திருக்கேன். சரி, அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஜெயிலுக்கு வேணாம், நம்ம அங்க காட்டு ஊழியங்கள் அங்க போவோம். என்ன அங்க சரி வாங்க. சம பசி கேட்டியா? தள்ளி வாங்க, தள்ளி இதுல உட்காரு. சாப்பாடு சம பசி பிரதர். அப்பா ஏன் பிரதர் சாம்பார் தான் போடுவாங்களா உங்க மிஷினரி அங்கே? இந்த சிக்கன் மட்டன் பீஃபு அதெல்லாம் போட மாட்டீங்களா? ஜெயிலில் கூட நல்ல பீஃப் எல்லாம் போடுறாங்க சாம்பார் சோறை திங்கிறதுக்கா. சரி போ, என்ன பண்றது? பேசவே மாட்டான் போலையே. சரி பரவாயில்ல, நமக்கு சோறு தான் முக்கியம். வேற வேற என்ன இது இருக்கா? கூட்டுக்கிட்டு அதுவும் இல்லையா? சரி பரவாயில்ல. ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. யாரு வீட்டுல? மனைவி பொண்டாட்டி ரெண்டு பேரும் சண்டை, புருஷன மனைவியும். வீட்டுல உள்ள குக்கர் அப்படியே பறக்கும். இப்படி பறக்குதா? ஆமா, ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு ஐயா. குக்கர் ஸ்வைங்க கோயிங். ஐயா ஜோமனியா, சமாதானம் வரட்டையா. கோயிங் குக்கர் யூ ஈட்டிங். நான் சீக்கிரம் கூட்டிட்டு வரேன். சரி இவன் கூட வந்தேன் பாரு. ஆமா ஆமா. என்னம்மா? இவங்கதான். யார் புருஷன்? வா, புருஷனுக்கு தான் மண்டை உடைச்சிருக்கா? ஐயா ஜோமனியா, அம்மா அங்க சண்டை எல்லாம் போட கூடாதுன்னா கெட்டியா? புருஷனை பாரு எப்படி அடிபட்டு இருக்குன்னு பாரு, பல ரத்தம்லாம் வருது. சரி ஓகே. ஆண்டவரே, புருஷனுக்கு உடைஞ்சது மண்டை, பொண்டாட்டிக்கு கலைஞ்சிருக்கு கொண்டை, இப்போ வந்திருக்காங்க உங்க அண்டை. ஆமீன் அல்லேலூயா. போயிட்டு வாங்கல. புருஷன்லாம் அடிக்க கூடாது, புருஷன்லாம் தெய்வம் மாதிரி. சரியா?
திங்கிற நேரத்தை போங்க. வேற அப்பா ஜோம் பண்ண வந்தீங்களா திங்க வந்தீங்களா? பார்வையே சரியில்லை. அப்பா வந்து வந்து மாட்டிருக்கேன் பாரு. பொறுமையாவா? ஏன் பெருசா தர போறீங்களா? ஏய் வார சாப்பிடுற டைம் என்னடா? ஒரு செல்வலி கேட்கல, கீழ்ப்படியல. பிரேயர் பண்ணியா பாஸ்டர்? ஏய் ஒரு நிமிஷம் கீழ்ப்படியல, செல்வலி கேட்கல. ஏதோ செல்லுவலி கேட்கலையா? ஃபர்ஸ்ட் போய் ஜோம் பண்ணிட்டு வாங்க. ஒரு சின்ன பேச்சு கேட்கல, பேண்ட்ல கட்டையா போடுறான் பாயா. ஜோமனியா யாரு? என்னப்பா தம்பிங்க வா. ஆளை பார்க்கும்போதே தெரியுது கொஞ்சம் சொல்லி வழி கேட்க மாட்டான் போலதான். ஆமா பிரேயர் பண்ணியா? முட்டி போடு. போடுற என்னடா திமிரு? Oh my lord, he is coming from you. He is over chatting and insta acting. You forgive me lord. போச்சு போ. ஆமென் ஹalleluya. போய்டோ தம்பி. அம்மா அப்பா சொல்றே கேட்கணும்னா போ. பிரதர் எங்க வாங்க பிரதர். சாப்பிட்டுட்டு இருக்கோம், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சரியா? சரி போ. நீ மூடு. ஐயா அந்த சாம்பார் எடுங்க. ஐயா என்னையா ஐயா சாப்பாடுல பள்ளி கிடந்த ஐயா. அதுக்குள்ள சாப்பிட்டுட்டீங்களா ஐயா? செயல்ல இருந்தா அடிச்சு கொள்ளுவாங்க. நீங்க வந்தா நீங்க உயிரோட கொள்றீங்களா? அப்போ உங்க கூட எல்லாம் வந்துற மாதிரி அப்போ மனுஷ பையன் வருவானா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அன்பு தம்பி தங்கச்சி, ஒருவேளை நீங்கள் செய்த பாவத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்தில் நமக்கு இடம் இல்லை. அதனால நீங்கள் எனக்கு எந்தா இருந்தாலும் எந்த பாவம் செஞ்சாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லி முதல்ல மன்னிப்பு கேளுங்க. எந்த வியாதியாக இருந்தாலும் குணமாக்கியவர் இயேசு தான். சாபங்களை நீக்கியவரும் இயேசு தான். பிஸ்கெட் இல்லடா. ஆனால் எல்லாம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொன்னாதான் உங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. என்ன பிரதர்? டாக்ஸெல்லாம் தீந்துச்சா? இன்னும் கொடுப்போம். நம்ம ஜெயிலுக்கு அப்புறம் வைக்கலாம். இன்னும் கொடுப்போம். வேதாகமத்தை டெய்லி படிங்க. வேதாகமம் உங்கள்கிட்ட நிறைய பேசும். நீங்க வேதாகமத்தை படிச்சா ஆண்டவர் உங்களிடத்துல பேசியது போல இருக்கும். நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிய பிள்ளைகளா மாற வேண்டும். நான் பாஸ்ட் இல்லனே, நான் கூட வரலனே. எப்படி நம்புறது? என்ன மதம் மட்டமா பண்றீங்க? நான் இவன் கூட வரல. நான் ஒரு திருடன். எப்படி நம்புறது? நான் திருடனே. நான் ஜெயில இருந்து தப்பிச்சு எங்கேயும் ஒளிஞ்சிக்க இடம் இல்லைன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு வவாலி இவன் கூட சேர்த்து விட்டாளே. வவாலுங்கடா? ஆமாண்ணே. வவாலுங்க? வவாலு என்ன மாட்டி விட்டு போயிட்டானே. வவால உங்க கடவுள்? அல்ல அது உண்மையிலே என்ன திருடன்? மதம் மட்டமா பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன உண்மையிலே என்ன திருடனே? நீ திருடனா? ஆமாண்ணே, உண்மையிலே என்ன திருடனே. சிரிப்பா வருதுடா டேய். அல்லண்ணே உண்மையிலே. அப்ப வெள்ளை சட்டை போட்டுருக்க? இவன் கூட வெள்ளை சட்டை போட்டாதான் நம்புவாங்கன்னு சொல்லிட்டு வெள்ளை சட்டை கொடுத்தாங்கண்ணே. நீ திருடனா? ஆமாண்ணே. இந்த கண்ணை உனக்கு கொடுத்து லோட் பண்ண தெரியுமா? கண்ணை லோட் பண்ண தெரியுமா? தெரியுண்ணே. லோட் பண்ணு. என்ன சுற்றாத? நீ திருடனா இருந்தா இவங்க 3 பேரையும் சுற்று. அப்படின்னா நீ உயிரோட இருப்ப. சுடு. அண்ணே வேணாண்ணே. சுடுறா. பிரதர் வேண்டாம் பிரதர், இது ஆண்டவர் பெரிய நல்லது. பிரதர் சொன்னா கேளுங்க பிரதர். மன்னிச்சுங்க பிரதர். சுடுறா. வேணாம் ப்ளீஸ். சுடுறா. இந்த 2 பேர் இருக்காவல்ல, நாங்க சொல்லணும். கண்ணு லோட் பண்ணு. கண்ணு சுடு சுடு சுடு.
இங்க 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 மன்னிச்சிருங்க பிரதர் என்ன. என் கையாலே உங்களெல்லாம் கொண்டுட்டு இந்த ஒரு வாரமா இவங்க கூட இருந்து இயேசுவின் அன்பெல்லாம் உணர்ந்தேன். என் கையாலே இவங்களை கொண்டு நான் பெரிய பாவி ஆயிட்டேனே. ஏசப்பா ஏசப்பா. இல்ல இல்ல, இதை தொடங்கின நானே இதை நான் முடிக்க போறேன். இதுல எத்தனை பேர் இறந்தாங்களோ அத்தனை பேருக்கு அதிகமா நான் ஆண்டவருக்கு ஆண்டி ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண போறேன். அருமையான தம்பி தங்கச்சியை நல்லா கவனிச்சுக்கோ. நல்ல ஒரு காரியத்தை நீங்க கவனிச்சிங்க. இதுல என்ன காரியம்னா, அன்பு செலுத்தினாங்க அந்த திருடன் மேல அந்த 3 மிஷினரிகளும். ஆனா அன்பு செலுத்தின நேரம் அந்த அன்பு அவங்களுக்கு என்ன செய்யல தெரியல. ஆனா அந்த மிஷினரிகளை அந்த திருடன் தன் கையாலே கொலை செய்த பிறகுதான் அந்த அன்பு என்ன செய்து தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் உண்மையா செய்ய வேண்டியதை செய்தார். அதே போல நீங்க உங்க வாழ்க்கையில ஏசப்பாவுடைய அன்பு உங்கள் மேலே வைக்கப்படுமே ஆனால், ஏசப்பாவுடைய அன்பு உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால், நீங்களும் என்ன செய்யலாம், உங்க பள்ளியில படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஏசப்பாவை பற்றி நீங்க என்ன செய்யலாம் சொல்லலாம். God bless you.